பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் நம்மை பார்க்கின்ற விதம். அதாவது தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார். உலகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லோரும் என்னை எப்படி நினைக்கிறாங்க, அவங்க ஏதாவது என்னை நினச்சிக்கிட்டாங்களா. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மளை அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவான்னா புறத்தோற்றத்தை அவன் பார்ப்பான். இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு தேவைப்படுவோம், நமக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே இது பண்ணிடுவான். என்ன சொல்ல போனால் எங்கெங்கெல்லாம் நம்ம முகத்தை பார்ப்போம்னா, பொண்ணு பார்க்க வரும் பொழுது, இல்லைன்னா பொண்ணு பார்க்க போகும் பொழுது. பொண்ணாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவள் பார்க்கும் பொழுது நான் நல்லா இருக்கணும், என்னை வேண்டான்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணணுமோ பண்ணிவிட்டு நீட்டாக இருப்பாங்க. பிடிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மாப்பிள்ளை நம்ம வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தான் அவங்க வேறு மாதிரி நிற்பாங்க, என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி இருப்பாங்க. பார்க்குற பார்வையிலேயே அவர் என்ன பண்ணிடுவார், ஓடிடுவார். ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி மாப்பிள்ளை நினச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் பண்ணுற மேக்கப் இருக்குது, அவர் பண்ணுற ட்ரெஸ் இருக்குது, அதுக்காகவே புது ட்ரெஸ், அதுக்காகவே அப்படி. ஏன்னா என்னை பார்க்கும் பொழுது என்னை வந்து வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. நிறைய பிள்ளைகளை பாருங்களேன், வாலிப பிள்ளைகள் வந்து கண்ணாடிக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கும். நான் பேசுகிறது கேட்குதா? சரி சரி. கண்ணாடிக்கு முன்னாடியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும், நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி. பவுட்ரு போட்டால் நல்லா இருக்கேனா, பவுட்ரு போகலன்னா நல்லா இருக்கேனா, லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்கா இல்லைன்னா எப்படி இருக்குது. தன்னை 4 பேர் பார்க்கணும், நான் நல்லா இருக்கணும், கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் இது எல்லாமே உலக பிரகாரமான ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, மற்றவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதுல நம்ம கோட்டை விட்டுருவோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ ஆண்டோடைய கண்கள் எங்கேருந்து பார்க்குறதுன்னா, அந்த எக்ஸ்ரே கண்ணு. முன்னாடி தினமலர்லாம் பார்த்துருக்கீங்களாங்க, அந்த சிறுவர் மலர்லாம் வந்திருக்கும், எத்தனை பேர் சின்ன வயசில் படிச்சிருக்கேன்னு தெரியாது. அதில் வந்து இந்த இந்த 4 காமெடி இது மாதிரி வரும், அதில் வந்து எக்ஸ்ரே கண் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒன்று வரும். நாங்களாம் சின்ன வயசில் தான் படிச்சிருக்கோம். அப்படி என்னென்னா, அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு சின்ன பையன், அந்த பையனுடைய கண்களில் மட்டும் என்னென்னா, இந்த சவுத்தை தாண்டி அங்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்த்துருவான். நம்ம உடம்புக்குள்ளே என்ன கண்ணே எக்ஸ்ரே கண்ணே மாதிரி இருக்குமா, அதனால் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிச்சிருவான். படிச்சிருக்கீங்களாங்க, பார்த்துருக்கிறீங்களாங்க? முன்னாடியில் சின்ன வயசில் பார்த்ததில்லை, அது எப்படா வரும்னு சொல்லிட்டு போவோம். அதாவது கண்ணே எக்ஸ்ரே கண், அந்த கண்ணுக்கு மறைவாக எதுவுமே இருக்காது. இப்போ ஆண்டவருடைய கண்கள் என்னென்னா, இதை பார்க்கல மேலான கண்கள். ஆண்டவர் நேரடியாக நம்ம முகத்தை பார்க்க முடியாது, அவருடைய பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் இருக்குது. இங்கே பார்த்தது யாருன்னு சொன்னால் சாமுவேல் பார்க்குறாரு. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவர், கர்த்தருடைய ஆவியை உடையவர் தான் அவர். ஆனால் இங்கே இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் அப்படின்னா, இவர் இஸ்ரவேலில் ராஜா நியாயாதிபதியாக இருக்கிறார், சாமுவேல் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாக இருக்கிறார், சாமுவேல் இஸ்ரவேலிலே ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். ஆனால் இவருடைய பிள்ளைகள் வந்து நீதியை புரட்டி அவங்க சரியாக நியாயம் தீர்க்காததுனால இஸ்ரவேல் ஜனங்களாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ராஜாவை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க, உலகத்தில் எல்லாரும் இருக்கிறது போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் வரைக்கும் யார் அவங்கள ஆண்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா, தேவாதி தேவன் தம்முடைய நியாயாதிபதிகளை கொண்டும் தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் ஆளுகை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ஆங்காங்கே யார் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குமோ யுத்தத்துக்கு பயன்படுத்தப்படும் பொழுது அவங்கள கொண்டு கர்த்தர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இதுக்கு முன்னாடி, அதாவது சவுலின் காலத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த இவங்க எல்லாரும் எனக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா கவலைப்படாத, இவர்கள் ஒன்றை தள்ளலை என்னையை தள்ளுறாங்க, அவங்க கேட்குறது மாதிரி அவங்க சொல் கேட்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார்.
அப்போ இவர் கேட்குறாரு, இது வரைக்கும் ராஜாவுக்கு என்ன இன்டர்வியூ வைக்கிறது, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மனுஷன் வந்துட்டு வருவான், அவனை வந்து நீ என்ன பண்ணு, எனக்காக அபிஷேகம் பண்ணு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அந்த செய்திக்குள்ளே போகல, பட் அதை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அவர் கழுதையை தேடி வர்றார். சவுல் வந்து கீசின் குமாரன், பென்யமின் நாட்டான். அங்கே கழுதையை காணா போன கழுதையை தேடி வரும் பொழுது வேலைக்காரனுடைய வார்த்தையை கேட்டு, இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கான், அவனை போய் கேட்போம், நம்முடைய காரியங்களை சொல்லுவோம் அப்படின்னு போகும் பொழுது, கர்த்தர் அவன் வர்றதுக்கு நாளே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஒரு சவுல் வந்து நேரடியாக யார்கிட்ட வந்து கேட்குறாருன்னா, தாவீதும் சவுலை பார்த்ததில்லை, சவுலும் தாவீதை பார்த்ததில்லை. ஆனால் இது என்ன ஆச்சு, சாரி, மன்னிக்கணும், சாமுவேலும் சவுலை பார்த்ததில்லை, சவுலும் சாமுவேலை பார்த்ததில்லை. எனக்கு ஒரு என்ன ஆச்சரியன்னா, தான் முதல் பெயர்சாபா வரைக்கும் சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு அப்போ ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் இருக்கிறாரு, ஒரே ஒரு நியாயாதிபதி தான் இருக்கார், ஒரே ஒரு ஆசாரியன் தான் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் இவர் தான் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேராக சாமுவேல்கிட்டே வந்து கேட்குறாரு, ஆமாம் இங்கே ஞானதிருஷ்டிக்காரர் எங்கே இருக்காரு அப்படின்னு. அவர் வீடு எங்கேன்னு, நீ அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க, வா அப்படின்னு. சாமுவேலுக்கு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நாளைக்கு நேரத்தில் ஒருத்தன் வருவான், அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்றப்ப, இவனை பார்த்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தான், இவன் எனக்கு அபிஷேகம் பண்ணு. அப்போ இவன் மாற்றிட்டான். அப்போ ஆண்டவர் செலக்ட் பண்ணுற ஆள் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, நல்ல ஹைட்டு. சவுல் வந்து நல்லா ஒரு புஷ்டியாக இருக்கிறார், ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு, ஜனங்களை நடத்திட்டு போகிறதுக்கு. எல்லாருடைய தலைகளும் அவன் தோலுக்கு கீழே இருக்குன்னா, எல்லாருக்கும் இதுக்கு மேலே தான் அவன் வளர்ந்துருக்கிறான். அப்போ பார்த்து ஒருத்தரம் அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருந்து அதன் பிறகு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு, நான் ராஜாவாக இராதபடி புறம்பாக்கி போட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப, அவனை நான் தள்ளிட்டேன், அவனை நான் என்ன எடுக்க மாட்டேன், நீ எனக்காக என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுறார். இப்போ அந்த பேக்ரவுண்டோட தான் இப்போ சாமுவேல் வந்து இங்கே ஈசாயின் வீட்டுக்கு வர்றார். அந்த ஈசாயின் வீட்டுக்கு வரும் பொழுது பழைய எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றார். ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணாருன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் எப்பயுமே எந்த விஷயத்தில் ஒரே மாதிரி இருப்பாரோ அதில் தான் ஒரே மாதிரியே இருப்பார். ஆனால் எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டால் அப்பப்போ ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு அந்த மூத்த சகோதரனை பார்க்கும் பொழுது இவனை தான் கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி 3 பேர் வராங்க, அமினதாப், எலியாப், சம்மா அப்படின்னு சொல்லி. இந்த 3 பேரும் யாருன்னா, ஏற்கனவே சவுலுடைய இராணுவத்தில் இவங்க வேலை பார்க்குறாங்க. இராணுவத்தில் வேலைக்கு எடுக்கிறவங்க எப்படி பூனைக்குட்டியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நல்லா பயங்கரமான ஆட்களை தான் எடுப்பாங்க. அப்போ இவங்களை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இவனுக்கு ஒரு தீர்மானம் வந்துருச்சு, கர்த்தர்கிட்ட கேட்கவும் இல்லை, ஆளை பார்த்தோன்னே இவன் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ண எந்திரிச்சிட்டாரு. கர்த்தர்கிட்ட கூட கேட்கல, ஆண்டவரே இவர் மேலே நான் என்னோட தைலத்தை ஊற்றட்டுமா, அபிஷேகம் பண்ணட்டுமான்னு கேட்கவே இல்லை. இவராக என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு பக்கத்தில் போயிட்டார். ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிச்சிட்டார், அமைதலாயிரு, நான் இவனை புறக்கணித்தேன், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கறதில்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். யாராவது ஒருவர் ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவர் பர்வதங்களை உருவாக்கினார், காற்றை சிருஷ்டித்தவர், மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்போ இந்த வார்த்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன அதில் மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பர்வதங்களை உருவாக்குறாரு, காற்றை சிருஷ்டித்தார், மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கே வெளிப்படுத்துகிறாராம்.
மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. இப்போ இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்? பர்வதங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடரை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மலையை நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, காற்றை சிருஷ்டித்தவர். இந்த காற்றுடைய தன்மை என்ன அப்படின்னா, வி cannot see பட் ஃபீல். காற்றை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் காற்று நம்ம மேலே மோதும் பொழுது நாம் அதை உணர முடியும். மலையை பார்க்க முடியும், தொட முடியும். காற்றை பார்க்க முடியாது, அதனுடைய நம்ம மேலே படுறத அந்த ஸ்கின்னில் நம்மளால் உணர முடியும். மனுஷனுடைய நினைவுகள் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. அப்போ நம்முடைய எபிலிட்டிக்கு மேலே, நம்முடைய திறமைக்கு மேலே, நம்முடைய தகுதிக்கு மேலே, சக்திக்கு மேலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்க முடியும், தொட முடியும், இதை வச்சு நீ ஒரு காரியத்தை முடிவு பண்ணிடாத. உனக்குள்ளாரையே நீ பார்க்க முடியாததும் நீ உணர முடியாததுமான ஒரு விஷயம் உள்ள உனக்குள்ளே இருக்குது. அதை நான் தான் அறிஞ்சிருக்கிறேன், அதை நான் தான் உனக்கு சொல்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் என்பது எனக்கே தெரியாத பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் கர்த்தர். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் போய் யார்கிட்டையாவது போய் உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ, உங்கள் பேரண்ட்ஸ்டையோ, சொந்தக்காரங்கள்ட்டையோ, ஃப்ரெண்ட்ஸ்டையோ, வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஸ்கூல் காலேஜ்லேயோ யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் ரியல் ஐடென்டிட்டி கிடையாது. உங்களை குறித்து ரியல் ஐடென்டிட்டி எது அப்படின்னா, ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி தான் உண்மையான சாட்சியே தவிர, சபையில் உங்களை குறித்து சாட்சி சொன்னாலும் சரி, யார் உங்களை குறித்து இவர் உத்தமன். இப்போ யோபுவை குறித்து சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு சாட்சி சொல்கிறார். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். இல்லை, அதுக்கு முன்னாடி அவன் உத்தமனும் யோக்கியனும் இந்த வார்த்தை வருமே 12 8வது வசனம் 8வது சாரி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. இதை சொல்கிறது யாருன்னா கர்த்தர். இப்போ இந்த இடத்துல என்ன பட்டிருக்கு, இந்த உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், இந்த மூணு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்முடைய இன்னர் மேன்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய உள்ளான மனிதனில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நம்முடைய உள்ளான மனுஷன் உத்தமனாக இருக்கணும். நம் உள்ளான இருதயம் சன்மார்க்கமாக இருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் தேவனுக்கு பயந்து இருக்கணும். உள்ளான மனுஷன் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். அல்லேலூயா. சாத்தான் பார்த்தது அவனுடைய அழகை பார்க்குறாரு, அவனுடைய ஆரோக்கியத்தை பார்க்குறான், அவங்ககிட்ட கூடிய ஐஸ்வர்யத்தை பார்த்தான், அவனுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்தான், அவனுக்கு உண்டான எல்லா மேன்மைகளை பார்த்தான். ஆனால் ஆண்டவர் இந்த எதையுமே ஆண்டவர் யோபுக்கிட்ட பார்க்கவே இல்லை. யோபு பெரிய ஐஸ்வர்யவன், யோபுக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, யோபுக்கு நிறைய நிலங்கள் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, அவனுக்கு பெரிய கனம் இருக்குது. அந்த பட்டணத்தில் அவனை போல், யோபுவை போல் ஒரு மேன்மையான ஆள் ஒருவர் இல்லை. இப்படி ஒரு வியூவில் ஆண்டவர் யோபுவை பார்க்கல. ஆனால் சாத்தான் பார்த்தது என்னென்னா, இவனை தொடவே முடியல, இவனை நெருங்கவே முடியல, இவனை சுற்றி ஒரு வேலி இருக்குது, இவனை தொடணும் அழிக்கணும் தான் நினச்சான். எதனால் சாத்தானால் தொட முடியல? ஏன் தேவன் அவன் பேரில் பிரியம் வச்சுருந்தார் அப்படின்னா, அவர் உள்ளான மனுஷனை பார்த்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வெளிப்பிரகாரமான ஒரு மனுஷனே அல்ல, உள்ளான மனுஷன். சரி, இப்போ இன்னொன்று வர திரும்ப அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயந்தான், அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு. மாப்பிள்ளை எப்படிங்க அப்படின்னொன்று, மாப்பிள்ளையை பற்றி என்னென்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லா வரும்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசுங்களேன், பரவாயில்ல. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்புறம் என்ன ரொம்ப வசதியாக இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பான். படிப்பை சொல்லுவாங்க. அப்புறம் வேலை, சம்பளம்.
இதெல்லாம் சொல்லுவாங்க, இது எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கேரக்டர் அப்படி இப்போ நீங்கள் சொன்னதை நான் படிப்பு, அந்த வேலை, அந்த வருமானம், சொத்தெல்லாம் வந்து விசிபிளாக கூட பார்க்க முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டருக்குல்ல ஆள் வந்து ஒரு 1ஆம் நம்பர் சைக்கோங்க. எப்போ கோவப்படுவார், எப்போ தூக்கி அடிப்பார், எப்போ பைத்தியக்காரத்தனமாக வளருவார் அப்படின்னு யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்தால கல்யாணம் பண்ணுவோமா? அப்படி தான் பிரதர் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மா போல் ஒரு ரூபவதி, அமைதி, சபையில் பேசவே மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாத்திரம் 10 வீட்டுக்கு பிறகும். இங்கே தூக்கி எறிகிறத 4 தெருவு தள்ளி கொண்டு வரலாம். இது எதை டிசைன் பண்ணுது, எதை டிஃபைன் பண்ணுதுன்னா நம்மளுடைய கேரக்டர். ஐயோ இது தெரியாமல் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே. அதுக்கு முன்னாடி பார்த்த அழகு, அதுக்கு முன்னாடி பார்த்த காசு, அதுக்கு முன்னாடி பார்த்த வேலை, அதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாம், ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. வாழ முடியும். அப்போ நம்ம கூட வாழ்கிறது எதுன்னா நம்முடைய செல்வமும் கல்வியும் நம்முடைய சொத்து சுகமும் கிடையாது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிஹேவியர். இந்த எண்ணங்களை, இந்த பிஹேவியரை ஆராய்ஞ்சு பார்க்கறது கர்த்தர். அவர் தான் சொல்லுவார், மனுஷனே இது நன்மை என்னதென்று கர்த்தர் உனக்கு போதித்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. இது எல்லாத்தையும் வந்து இந்த செய்தியினுடைய ஒரு ஒரு முன்னோட்டமாக தான் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ நாம் பார்க்கிறபடி கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்க மாட்டார். நாம் ஒரு மனுஷனை நினைக்கிறது போல கர்த்தர் நினைக்க மாட்டார். பாருங்கள், ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய எண்ணங்களும் நினைவுகளும் அது உயர்ந்தது அல்ல. ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஏன்னா நம்மளாம் மண்ணில் இருக்கிறோம், நம்மலாம் மண்ணில் நடந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த விண்ணுக்கு எதை நம்ம பார்க்குறோன்னா, பல நாள் வந்து வானத்தை பார்த்து நடக்கிற ஆட்கள் கிடையாது, பரலோகத்தை பார்த்து நடக்கிற ஆட்கள் கிடையாது. இந்த பூமிக்குரிய தளத்தை தான் நம்ம பார்க்குறோம், மனுஷர்களை தான் பார்க்குறோம். நம்முடைய வியூ வந்து இவ்வளோ தான் இருக்குது. எப்போ அவரை நோக்கி பார்க்குறோமோ நம்ம அவரை போல் மாறுவோம். சதா மனுஷனையே பார்த்துக்கிட்டு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தின் காரியங்கள் தான் நமக்குள்ளே இருக்கும். உலகம் என்ன போகுது? இப்போ பிள்ளைகளை கேட்டிங்கன்னா படிக்கும் பொழுது என்ன படிக்க 10வது படிக்கும் பொழுது நீங்கள் ஸ்கூலில் சேர்க்குற நாள்லேருந்தே கேளுங்களேன். அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏம்மா உனக்கு என்னம்மா ஆகணும்னு ஆசைப்படுற? திடீர்னு பார்த்தா நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அது டீச்சரை தான் பார்க்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு போனதுக்கப்புறம் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படும். அப்புறம் பார்த்தா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படணும், அப்புறம் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படணும். இந்த இது மாறிக்கிட்டே வரும். இல்லை நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸில் வந்து நான் வரணும், அது எந்தெந்த வழியில் பழகி கொண்டு எதை பார்த்து எதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்குதோ அதிலெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னுடைய ரியல் ஸ்ட்ரென்த்து என்ன அப்படிங்கிறத அறிஞ்ச பிறகு அது ஒரு இடத்துல போய் உட்காரும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீ பூமிக்குரிய மட்டத்திலேயே நீ பார்த்துக்கிட்டு பூமிக்குரியவிலேயே சிந்திச்சு ஒரு வீடை வாங்கணும், வாசலை வாங்கணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுன்னே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பூமிக்குரிய காரியங்களை அவர் பார்க்கறதே இல்லை. பூமி எப்படி உங்களை பார்க்குதோ அப்படி இல்லை. சரி, இந்த செய்தி எப்போ எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு முறை நான் சோர்ந்து போனேன், ஒரு முறை நான் நொந்து போனேன். எப்போ அப்படின்னா, நம்ம கூட பழகிறவங்களே, நம்மளோட பேசி பழகிறவங்களே நம்ம காது படவோ நம்முடைய காதுக்கு வெளியில், அதான் நம்ம இல்லாதப்ப நம்மளை கொடுத்து பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்கும் பொழுது அப்படியே உடஞ்சி போனேன். என்னாண்டவரே, நான் இவ்வளோ தூரம் பழகிறேன், இவ்வளோ தூரம் நான் நேசிக்கிறேன், நான் இவங்க என்னை பார்த்து இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை பார்த்து இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்னால் என்ன செய்ய முடியலன்னா, தேவனை ஆராதிக்க முடியல, தேவன்கிட்ட ஜெபிக்க முடியல, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார போயிட்டேன், ஒரு மனசோர்வுக்குள்ளார போயிடுச்சு. என்னால் எழும்பவே முடியல. எழும்பவே முடியாதபடிக்கு அந்த ஒரு வார்த்தை, அவங்களுடைய நடக்கைகள் என்னை வந்து என்ன பண்ணிடுச்சு, உட்கார வச்சிருச்சு. அந்த உட்காந்த நேரத்தில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆண்டவரை ஆராதிக்கணும், எப்படியாவது துதிக்கணும், எப்படியாவது ஜெபிக்கணும், எப்படியாவது கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழும்பிடணும். என்னையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாங்களே, நான் இப்படிப்பட்டவன் இல்லையே, நான் இல்லாத இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து
இப்போ சகாய எண்ணெய் ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா தெரியாமல் எடுத்துட்டேன்னு வச்சுங்க. யாராச்சும் வந்து இவர் யார் தெரியுமா, அண்ணன் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா காசு எடுத்துட்டாரு, அவர் ஒரு திருடன் அப்படின்னு சொன்னால், செஞ்சதை சொன்னால் நான் ஒத்துக்குவேன். நான் செய்யாத பொழுது அந்த செய்தி வந்து எல்லார்ட்டையும் போகுதுன்னு வச்சுங்க. ஆமாம், இந்த பாஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த அண்ணன் பையிலேருந்து ஒரு 100 ரூபா தெரியாமல் எடுத்துட்டாரு, இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அண்ணன் இப்படியே போகுதுன்னு வச்சுங்களேன். அது போக போக என் மேலே என்ன ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா, இந்த ஆள் காசை எடுப்பான் போல இருக்கு, திருடுவான் போல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைகள், இதனுடைய வார்த்தைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் என்னை சோர்வுக்குள்ளே ஆக்கின பொழுது தான் ஆண்டவர் என்னோட பேசினார். ஏய், நான் அப்படி உன்னைய பார்த்தேனா, நான் அப்படி உன்னை நினச்சேனா, நான் அப்படி உன்னை வெறுத்தனா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் மனுஷர்கள் கொடுக்குற சாட்சியின்படி நம்மை சாட்சி இடுகிறவர் அல்ல. அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு வேகம் வந்துச்சு. ஏய், நீ எனக்காக ரத்தம் சிந்தலை, நீ என்னை படைக்கலை, நீ என்னை உருவாக்கலை, நீ என்னை நேசிக்கலை, நீ எனக்காக ஜீவனை கொடுக்கல, நீ எனக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கலை, நீ கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீ எனக்காக எனக்காக என்னையே நினச்சி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் 6 மணி நேரம் தொங்கி தாகமாக இருக்கிறேன்னு என்னை பார்த்து அவர் அங்கே இருந்து சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆண்டவராக இயேசு என்ன நினச்சி அவர் சிலுவையில் தொங்கினார். அவர் இன்னும் என்னை நினச்சிட்டு இருக்காரு, அவர் என்னை மீட்டிருக்கிறாரு. நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருந்தாலும் அவர் தமது கிருபையினாலே என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், என்னை புதிய மனுஷனாக்கினார், தமது ஆவியை கொடுத்தார், அவருடைய கிருபையை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார், என்னை வாழ வைக்கிறார். அவர் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார், துணியை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். யாரோ ஒரு மனிதர், யாரோ ஒரு மனுஷி உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றத அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் உடஞ்சிடாதீங்க. உங்கள் மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், பெற்றவங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் உடஞ்சிடாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார். நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார், நம்மை நேசிக்கிறார். பாருங்க, இந்த நோவாவை எப்படி காண்றாரு? ஆதியாகமம் 7:1 நோவாவை எப்படி பார்க்குறாரு? கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக. ஐயா, நோவா பிறந்த காலத்திலிருந்து நோவாவை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நோவாவை ஏற்கனவே ஆண்டவருக்கு நீதிமானா தெரியும். ஆனால் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது பூமியானது மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது. ஜனங்கள் பூமியில் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். பிசாசுகள் மனுஷனோடு உறவாடி ராட்சதர்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இனி அந்த பூமியை அழிக்க போகிறேன்னு வந்துட்டார். அழிக்க போகிறப்ப ஃபஸ்ட்டு நோவாவை பார்த்து அவருடைய கண்களில் கிருபை கிடச்சிச்சு, தயவு கிடச்சிச்சு. நீ ஒரு பேழையை உருவாக்கு. நோவாவை பார்த்து பேழையை உருவாக்குன்றாரு. உருவாக்கும் பொழுது உன்னை நான் நீதிமானா கண்டேன், இந்த பேழையை உருவாக்குன்னு சொல்லலை. ஆண்டவர் நோவாவை பார்த்து முதல் வார்த்தை, நோவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நீதிமானா இருக்கிற, அதனால் நீ ஒரு பேழையை உண்டாக்க உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லலை. ஆண்டவர் நேரடியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணிட்டாரு? இந்த சித்தி மரத்தால் என்ன பண்ண, ஒரு கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா கீழ்ப்படிஞ்சு போனார். அந்த கீழ்ப்படுதல் என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் வானத்திலிருந்து ஒரு சொட்டு மழை இல்லை. இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் மழையை பார்த்ததும் இல்லை. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்து அடித்ததும் கிடையாது. நீங்கள் எரிமலை பொங்குறது போல் அந்த ஊற்றுக்கண் ஆழத்தின் மகா ஊற்றுகளில் பிறந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயாச்சும் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், பூமியிலேருந்து அப்படியே போர் போட்டது போல் தண்ணி அடிக்கும், பிச்சுட்டு அடிக்கும். அந்த மாதிரியும் அவங்க நாட்களில் இருந்ததில்லை. அவங்க பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா, பனி பெஞ்சது, ஆங்காங்கே அந்த கடல் இருந்துச்சு, குளம் இருந்துச்சு, இந்த மாதிரி நீர்நிலைகள் தான் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் அவர் முழுமையாக கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே டிசைனை கொடுக்குறாரு. கட்டி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டார். தின்பண்டங்களை சாப்பாட்டை மிருகஜீவங்களை சேர்த்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, உன்னை நான் நீதிமானாக கண்டேன். நீங்கள் நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர், நான் ஏன் அந்த பேலையை கட்டணும், நான் ஏன் இந்த மிருக ஜீவனை சேர்க்கணும், நான் ஏன் இந்த உணவை ஆயத்தப்படுத்தணும், நானும் என் குடும்பம் ஏன் இந்த வேலையை செய்யணும்னு அவர் என்ன பண்ணல,
கேட்கவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன். இந்த நோவா கீழ்ப்படிஞ்சதுனால, இந்த நோவா கர்த்தரை பின்பற்றினதுனால, நேசித்ததுனால, வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டதுனால இப்போ சொல்கிறாரு, மழை வர்றதுக்கு முன்னாடி, உள்ளே பேழைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உன்னை நீதிமானாக கண்டேன். இன்றைக்கி பரலோகம் நம்மளுக்காக பரலோக பயணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பரலோக வாசலில் ஆண்டவர் நின்று பேசுவார், உன்னை நீதிமானாக கண்டேனை பிரவேசி. அந்த அந்த அவர் காணணுங்க. 2 நாளைக்கு முன்னாடி, இந்த வாரம் திங்கக்கிழமை ஒரு வீட்டுக்கு டெத்து. அதுக்கு டெத்து முடிச்சுட்டு ஒரு இந்த கூட்டம், ஆறுதல் கூட்டம் வைப்பாங்க இல்லையா? அந்த ஆறுதல் கூட்டம் வைக்கும் பொழுது நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அவங்கள குறித்து நிறைய சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மாவை குறித்து நிறைய சாட்சி சொன்னாங்க. அவங்க இப்படி பண்ணாங்க. நான் ஆச்சரியமாக இருந்துச்சு, அவங்களாம் இவ்வளோ செஞ்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கூட தீமையாக சொல்லவே இல்லை. ஒருத்தர் கூட என்னவா சொல்லலை, தீமையாக சொல்லலை, நன்மையாக சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் உயிரோடு இருக்கிற நாள் அளவும் ஒரு நாளாவது நம்மளை குற்றம் சாட்டாதவங்க இருப்பாங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ஒரே ஒரு நாளாவது செத்த பிறகு ஆளாளுக்கு மைக்கை பிடிச்சி அல்லது முன்னாடி வந்து நின்று என் மாமியார் இப்படி பண்ணாங்க, எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க, எங்கள் அப்பா அப்படி என்ன பண்ணாங்க, எல்லா உறவுக்காரங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரோல் மாடல் அப்படி ஜெபிப்பாங்க, இப்படி இப்படி கொடுப்பாங்க, அப்படி நேசிப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க எல்லாம் சொன்னவங்க உயிரோடு இருக்கிற நாளளவு நம்மளை வச்சு செஞ்சுட்டு கடைசியில் பிடிச்சிட்றாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம செத்ததுக்கப்புறம் கொடுக்குற சாட்சி அல்ல சாட்சி, உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்கிறது தான் உண்மையான சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவர் உங்களை காண்றாரா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? கர்த்தர் உங்களை காண்கிறார். இது யார் அவர் பார்ப்பார்? கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? இஸ்ரவேலின் ஜனங்களையா? என் வசனத்துக்கு நடுங்குகிறன்னு நோக்கி பார்ப்பேன். அப்புறம் கரெக்டாக சொல்கிறீங்க. அப்புறம் எளிமையானவர்களை கரெக்டாக சொல்கிறீங்க. திக்கற்றவர்களை, சூப்பர், அருமை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 16:13, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று. ஐயா, மனுஷனை ஆண்டவர் படைச்சு மனுஷனுக்கு பேர் வச்சார். ஆதாம் ஏவாள் எல்லாமே என்னாச்சு, மனுஷன் பேர் வைக்கிறார். அதாவது தேவன், ஆதாம் வந்து கர்த்தர் உண்டாக்கினார், அப்புறம் பேர் வச்சதெல்லாம் மனுஷன். ஆனால் கடவுளுக்கு ஒரு பேர் வச்ச ஒரு சகோதரி யாருன்னு சொன்னால் இந்த ஆகார். இவங்க நிலைமை என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு எகிப்திய பெண். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம தியானிச்சிருப்போம். அந்த பார்வோனுடைய மகள் அவள், பார்வோனுடைய சின்ன மக. இவ ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் எகிப்துக்கு போன பொழுது இந்த பார்வோன் இந்த சாராய் மேலே ஆசை வச்சு அவளை எப்படியாவது அபகரிக்கணும்னு நினச்சப்ப கர்த்தர் இடைப்பட்டு தொடாத அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பார்வோன் அந்த பயந்து, ஐயோ நான் ஒரு நீதிமானுடைய மனைவியை போய் நான் எனக்குள்ள எடுத்திருப்பேனே, இந்த பாவத்தை போய் நான் எப்படி கழுவேன்னு சொல்லி என்ன பண்ணுவார், தன்னுடைய மகளாகிய ஆகார இந்த பாவத்தை போக்குகிற ஒரு பிராயச்சித்தமாக என்ன பண்ணுவார், ஏம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், அவள் ஒரு 10 வயசு அந்த பிள்ளை அந்த நேரத்தில், நீ இந்த நீதிமானுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க நீ வந்து என்ன பண்ணு, ஒரு அடிமையாக இரு. ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தை அடுத்து வந்து ஒரு பிரின்சஸாக இருக்கணும். பயங்கரமான ஒரு அன்னைக்கு இருந்த ராஜ்யம், அந்த எகிப்திய சாம்ராஜ்யம் நல்லா வளர்ந்த ஒரு சாம்ராஜ்யம். ஆனால் அவன் தன்னுடைய மகளை எவ்வளோ நேசிப்பான். ஆண்கள் வந்து பெண்களை பெண் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. அதுவும் ராஜா வந்து மகளை அதிகமாக நேசிப்பாங்க. ஆனால் இந்த பார்வோன் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மகளை ஆபிரகாமுக்கு தான் செய்த பாவத்திற்காக பிராயச்சித்தமாக ஆகார அடிமையாக கொடுத்துட்டார். இந்த அது வரைக்கும் செழிப்பாய் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆகார் அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது சாராய் கூப்பிட்டு, இந்த வயசு, இந்த சின்ன வயசு தான், அண்டர் 20 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள பிள்ளையை பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு, இந்த வயசான தாத்தாவுக்கு
இவளோடு சேர்ந்து எனக்கு என்ன பண்ண, கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று கொடு. அதே போல் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனால் அதன் பிறகு எப்படி இருந்திருக்கணும், ஆபிரகாம் எவ்வளோ நேசிச்சிருக்கணும் ஆகார. இத்தனை வருஷம் குழந்தையே இல்லையே, இப்போ இந்த பிள்ளை வந்துருச்சு, என்னுடைய சொந்த கர்ப்ப பிறப்பு, ஆண்டவர் இவ்வளோ நாளாக எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னார், சாராய் மூலமாக வரல, ஆனால் இந்த ஆகார் மூலமாக எனக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேசிக்கணும். நேசிப்பாங்களா இல்லையாங்க? அன்பு கூறுவாங்களா? ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? சாராய் கொடுமையாக நடத்தினதுனால தப்பிச்சு ஓடுறாங்க. இது எல்லாத்தையும் ஆபிரகாம் பார்க்குறாரோ இல்லையோ, ஆண்டவர் பார்த்தார். இப்போ இந்த அம்மா எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, கட்டினவன் வீட்லேயும் இல்லை, அதாவது அடிமை எஜமானனா அவன் எஜமானாக இருந்தவன் இன்றைக்கி ஆண்டவனா அல்லது கணவனாக இருக்கிறாரு, அவங்களும் இன்றைக்கி கைவிட்டாங்க. வளர்த்த பார்வோன் பெத்தவன் அவனும் என்னை கைவிட்டுட்டான். இன்றைக்கி அவங்க வனாந்தரத்தை அந்த நீரூற்றண்டில் போய் உக்காந்துருக்குறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. எகிப்துக்கு போகிறதா இல்லை ஆபிரகாம்கிட்ட போகிறதா தெரியாமல் தவிச்சு போய் வயிற்றில் குழந்தையோடு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கும் பொழுது தான் அங்கே கர்த்தர் வந்து பேசுகிறார், நீ திரும்ப போமா அப்படின்னு. அதனால தான் சொல்கிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இன்றைக்கி உங்களை என்னையும் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் நடு ரோட்டில் நின்னாலும் சரி, வனாந்தரத்தில் நின்னாலும் சரி, தெருவில் நின்னாலும் சரி, யாரால் கைவிடப்பட்டிருந்தாலும் தள்ளிவிடப்பட்டிருந்தாலும் உங்களை காண்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 29:31 நான் கொஞ்சம் வேகமாக பார்க்குறேன். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இன்றைக்கு இந்த லேயாலை யாக்கோபு ஒரு பொருட்டாக நினைக்கல. அவங்க அப்பா லாபான் எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிடணும், ஏன்னா அவளுக்கு கண்ணு பிரச்சனை. லேயாளுக்கு வந்து கூச்ச பார்வை, அவளுக்கு கண் வந்து வித்தியாசமான ஒரு பார்வை, அந்த ஊரில் அவளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக யாக்கோபு வந்து ஆடுக்காக அந்த ராக்கேலுக்காக அவர் வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, ராக்கேலுக்கு பதிலாக லேயாலை யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மறுநாள் பார்த்த உடனே யாக்கோபுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த லேயாலை நான் நேசிக்கவும் இல்லை, இந்த லேயாளுக்காக நான் வேலை செய்யவும் இல்லை, நான் நேசித்தது ராக்கேல், நான் வேலை செஞ்சது ராக்கேல், அவளை தான் எனக்கு மனைவியாக கொடுக்கணுமே நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் யாரை கொடுத்துட்டீங்கன்னா லேயாலை கொடுத்துட்டீங்களேன்னு சண்டை போடுறான். காலையில் அவனுக்கு பிடிக்கல, லேயாலை பிடிக்கல, யாக்கோபுக்கு பிடிக்கல. அப்பாக்காரன் தள்ளி விட்டா போதும்னு நினச்சி தள்ளி விட்டுட்டான். ராக்கேலுக்கு இப்போ எப்படி இருக்கும், நாங்கள் 2 பேரும் நாங்கள் சந்தித்தது யாக்கோபை நான் தான் கிணத்தண்டையில் சந்தித்தேன், நான் தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அவர் என்னை தான் நேசித்தார், நானும் அவரை நேசிக்கிறேன், எனக்காக தான் அந்த 7 வருஷம் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், நீ போயிட்டியே எங்கே என் புருஷன்ட்ட, எனக்கு வர வேண்டிய புருஷன், எல்லாம் ஊரையே கூட்டு விருந்து பண்ணி ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அனுப்பிவிட்டாங்க. அந்த ராக்கேல் வெறுத்திருப்பா. தகப்பன் தள்ளி விட்டான், கட்டினவன் தள்ளி விட்டான், கூட பிறந்தவங்க வெறுத்துட்டாங்க. ரொம்ப அற்பமாக நினைக்கும் பொழுது லேயால் ஜெபம் பண்ணல. நல்லா தெரிஞ்சுங்க, லேயால் கர்த்தரை அறியவில்லை, அவ விக்கிரகங்களை நாடினவ. ராக்கேலும் விக்கிரகங்களை தான் நாடிக்கொண்டிருந்தவ. ஆனால் தேவன் லேயாலை பார்த்தார். ஈவன் அந்த லேயால், நான் நினைக்கிறேன் ஒருவேளை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க. அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை கர்த்தர் கண்ணோக்கமாய் பார்த்தார். அவங்க சொல்கிறாங்க, லேயாலின் நிலைமையை கர்த்தர் கண்டார். யாக்கோபு கைவிடப்பட்ட பொழுதும் ராக்கேல் வேதனையாக இருந்த பொழுதும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, காண்றாரு பாரு. அந்த திரும்ப வாசிங்களேன், ஆதியாகமம் 29:31. சரிதான், ராக்கேல மலடியாக இருந்தால மலடியாக இருக்க கட்டளையிட்டார். இப்போ மட்டும் ராக்கேல் குழந்தை உண்டாயிருச்சுன்னா இன்னும் இந்த லேயாலை தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த லேயாலை நினைக்கணுன்றதுக்காகவே, லேயாலை உயர்த்தணுன்றதுக்காகவே ராக்கேலை கர்த்தர் ஆஃப் பண்ணார். உங்களை நினைக்கணும்னா, உங்களை உயர்த்தணும்னா சிலர் ஆஃப் பண்ண வேண்டும்னா ஆஃப் பண்ணுவார், சிலர் செயல்படாமல் போகணுன்னா செயல்படாமல் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் விலையேற பெற்றவர்களாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லேயால் போராடுறாங்க. யாக்கோபு என்னை நேசிக்க மாட்டியா, என் வீட்டுக்காரர் என்னை நேசிக்க மாட்டாரா, அப்பங்காரன் கைவிடலை, அவன் வந்து ஒன்று கூட செய்யவே இல்லை. நீங்கள் பின்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் எங்களை விற்று எங்களுடைய பணத்தையும் தங்களுடைய வாயில் போட்டுக்கிட்டார். அப்படின்னா என்னென்ன, லேயாலை விற்றுட்டார், லேயால் ராகேலெல்லாம் விற்றுட்டார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய பிள்ளை. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் லேயாலை பார்த்தார். இன்றைக்கி உங்கள் நிலைமை எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். ஓசியா 12:4. அவன் தூதனானவரோடு
போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு, பெத்தேலிலே அவர் அவனை கண்டு அவ்விடத்தில் நம்மோடு பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாக்கோபை போல தனியே இருந்தாலும், தனியே கதறினாலும், தனியே அனாதையாக்கப்பட்டிருந்தாலும், யாக்கோபுடைய கண்களை திறந்தது கர்த்தர். ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தது யாருன்னா தேவன் யாக்கோபை பார்த்துட்டாரு. நான் யாக்கோபை பார்க்குறேன், ஏன்னா இவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கார். யாக்கோபு சரீரப்பிரகாரமான கண்களோடு இருக்கிறாரு. சரீரப்பிரகாரமான ஒரு மனுஷன் ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியாது அன்லஸ் ஆவிக்குரிய அந்த கண்களை நம்ம திறந்தால், அல்லது அவரை காணும்படி கண்களை திறந்தால் தான் காண முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எம்மாவு சீசரோடு போயிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் அறியவே இல்லை. அவங்க கண்கள் என்ன பண்ணிருக்கு, மறைவாக இருந்துச்சு. இயேசுவோட தான் பேசுகிறாங்க, ஆனால் வந்தது யாருன்னு யாருக்கு தெரியல. சீசர்களுக்கு இயேசுன்னு தெரியல. உயிர்த்தெழுந்த பிறகு அந்த மார்த்தாள் போய் மகதலேனா மரியாள் அவங்க போய் நின்று தோட்டக்காரரே நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க கண்கள் திறக்கப்படுது. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறத, நம்மளோட பேசுகிறத, நம்மளோட உறவாடுகிறத அவர் ஏற்கனவே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் யாக்கோபுக்கு தெரியல ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா. இன்றைக்கி நம்ம பல நேரம் நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உங்கள் பிரதர் ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு, ஆண்டவர் தேடி என்ன ஆயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வெக்ஸ் ஆகி போயிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன கைவிட்டார், கர்த்தர் என்ன பார்க்கல. இல்லைங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் நம்மளை பார்க்கலன்னா நம்ம அந்த பூமியில் இருக்கவே முடியாது. ஒரே ஒரு சகோதரிட்ட நான் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, கர்த்தர் இப்படி ஒரு நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, இந்த முகத்தை மட்டும் இப்படி திருப்பிட்டாருன்னா சாத்தான் காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த சகோதரியை இப்போ நானும் பார்க்குறேன், ஆண்டவருடைய பார்வையில். இப்போ நான் வந்து ஒரு உதாரணமாக என்னுடைய பார்வை அவங்க மேலே இருக்கிற வரைக்கும் தான் அவங்க தப்பிப்பாங்க. அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ நான் இப்படி முகத்தை திருப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆண்டவர் வெறுத்து போட்ட ஒரு பாத்திரத்தை பிசாசு கொண்டுட்டு போயிடுவான். இன்றைக்கி உங்களையும் என்னையும் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். நம்ம பல நேரம் ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை கொடுக்கல, ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கல, ஆண்டவர் நல்ல படிப்பை கொடுக்கல, நிறைய புலம்பிக்கிட்டே இருக்கும். இல்லை, ஆண்டவர் கொடுத்ததை விட ஆண்டவர் கொடுக்காததுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா. நமக்கு நிறைய விட்டு போயிருக்கலாம், நிறையா நம்மளை விட்டு இழந்து போயிருக்கலாம், அதற்காகலாம் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல யாக்கோபை அவர் அவனை கண்டு பேசினார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் காண்பார், கர்த்தர் பேசுவார். சங்கீதம் 89:20, சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அப்புறம் ஆண்டவருக்கு மேலே தெரியலையா? கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் அப்படிதாவது பாதாளமே அவருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கும். ஆண்டவர் அங்கே உன்னதத்திலிருந்து பார்க்கும் பொழுது பூமியை பார்க்குறாரு, மனுஷர்களை பார்க்குறாரு, மனிதருடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறாரு. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தாவீதை கண்டுபிடிச்சா அப்படின்னா தாவீது ஒளிஞ்சிருக்கல, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாகவும் இல்லை. ஆனால் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, எவ்வளவோ பேர் இந்த பூமியில் இருந்தாலும் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு ஏற்றவன் நல்ல தாவீது, கூட பிறந்த சகோதரனுக்கு ஏற்றவன் நல்ல தாவீது. அந்த சாமுவேல் அவர் வீட்டுக்கு வர்றப்ப கூட அவரை தள்ளி வச்சிட்டாங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது கூட அகங்காரத்தை நான் அறிவேன், நீ யுத்தத்தை வேடிக்கை பார்க்கத்தானே வந்தேன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் எங்கே காடுகளில் அவர் யாழ் வாசித்து கொண்டு கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே பார்க்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை கண்டுபிடிச்சாருன்னா உங்களை அபிஷேகம் பண்ணுவார். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் என்னை பார்க்கும்படி என் வாழ்க்கை இருந்தால் போதும். என் ஆண்டவர் பார்க்கும்படி அவருடைய பார்வை என் மேல் விழுந்துச்சுன்னா போதும். அது விழுறதுக்கு எல்லாரையும் பார்க்குறது போல் அவர் பார்க்கக்கூடாது, என்னை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தவங்க வர்றாங்க பளிச்சுன்னா, அப்போ நம்ம கண் பார்வையில் எங்கே இருக்கும் அப்படின்னா ரொம்ப அப்படியே பல்லன்னு வருதுன்னாக்கா எல்லாருடைய பார்வை அங்கே தான் போயிட்டுருக்கும். அப்போ 1000 பேர் இருக்கலாமே. இப்போ தீபாவளி கூட்டத்தில் நீங்கள் சாரதாஸ் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்தாங்கன்னா எல்லாருடைய பார்வை எங்கே போய் நிற்கும்னா அவங்க மேலே தான் நிற்கும். இன்றைக்கி ஆண்டவர் 10 பேரை பார்க்குறது போல் நம்மளை பார்க்கக்கூடாது, 1000 பேருக்குள்ளார நம்மை பார்க்கணும்.
அந்த பார்க்கிற மாதிரி நம்முடைய வஸ்திரம் இருக்கணும். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், நம்முடைய பரிசுத்தம். அதுதான் கர்த்தர் நம்மளை பார்க்கும். தாவீது திட்டமிட்டு தான் பாவம் செய்தானே, திட்டம் போடப்பட்டு அவனை கவிழ்த்தாங்களே தவிர தாவீதை விரும்பி அந்த பாவம் செய்யலை. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். தாவீதை ஆண்டவருக்கு ஒரு குற்றமும் இல்லாமல் பார்த்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவனாய். இன்றைக்கு அந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்ம பார்க்க விரும்புகிறார். யோவான் 1:47-51 வரைக்கும். யோவான் 1:47-51 வரைக்கும். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு, இப்போ பாருங்கள், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவும் நாத்தான் வேலும் சரீர பிரகாரமாக நேருக்கு நேராக மீட் பண்ணுறாங்க. நாத்தான் வேல் இயேசுவை கண்டான்னு போடலை, இயேசு நாத்தான் வேலை கண்டார், வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் எப்படி என்னை அறிவீர்? நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே, நீங்களும் என்னை பார்த்தது இல்லையே, எப்படி என்னை பற்றி இப்படி ஒரு சாட்சி உங்களால் சொல்ல முடியுது? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது கண்டேன் என்றார். இப்போ இந்த 2 காரியத்தை மனசில் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, நாத்தான் வேல் இன்னொரு இடத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல பிலிப்புங்கிறவர் தான் போய் என்ன பண்ணுறாரு, நாத்தான் வேலை பார்த்து, வா நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் தானே வந்து பாருன்னு சொல்லி பிலிப்பு போய் நாத்தான் வேலை கூப்பிடுறாரு. இயேசு பிலிப்புவை அனுப்பவில்லை. இயேசு பிலிப்புவை போய், எப்பா நாத்தான் வேல்னு ஒருத்தர் இருக்கார், அத்தி மரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்லவும் இல்லை. இயேசுவுக்கு தெரியாமலே இயேசு கிறிஸ்துவுடைய நேரடி பார்வையில் நாத்தான் வேல் இல்லை, அவர் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிலிப்புவும் அங்கே போய் அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ இவங்க நேரம் வந்த உடனே இயேசு சொல்கிறாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி, பிலிப்பு உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா, இந்த நாத்தான் வேல் ஒவ்வொரு நாளும் அத்தி மரத்தின் கீழே அமர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும்னு சொல்லி, மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை காணணும், மேசியாவை பார்க்கணும்னு சொல்லி அவர் இரவும் பகலும் அங்கே அமர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய இருதயத்தில் மாத்திரம் தேவனோடு பேசிக்கொண்டு, வேற யார்ட்டையும் அவர் சொல்ல, அவருடைய ஆசையெல்லாம் ஆண்டவருக்காக வாழ, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். அதே சமயம் மேசியா வரணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பரலோகம் அந்த ஜெபத்தை பார்த்தது, இயேசு கிறிஸ்து அதை பார்த்தார். இயேசு கிறிஸ்து ரொம்ப நாளாக அவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் அவரை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சரீர பிரகாரமாக அவரை பார்க்கல, நேருக்கு நேரம் அவங்க பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இயேசுவுக்கு தெரியும். இயேசு ஆவியில் அவரை பார்க்குறாரு. பார்த்த பிறகு சொல்கிறாரு, உன்னை நான் அத்தி மரத்தின் கீழே இருக்க கண்ணு. அத்தி மரம்னு சொன்ன உடனே தான் இவருக்கு புரியுது, நான் அங்கே உட்காந்து செஞ்ச ஒரே ஜெபம் மேசியா வரணும், ரட்சகர் வரணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும், அந்த ஒரு ஜெபம் மட்டும்தான் அவர் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ அத்தி மரத்தில் எதனால் உட்காந்துன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன். யாருமே உங்களை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு வேப்ப மரமோ ஒரு புளிய மரமோ போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. யாரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கர்த்தர் பார்ப்பார். அப்போ எல்லாரும் நாத்தான் வேலை பார்த்த விதம் வேற. இவன் ஏதோ இந்த வார்த்தைக்கு கீழே என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யம் வரணும், மேசியா வரணும், ரட்சகர் வரணும்னு சொல்லி ஜெபித்ததை கூட இருந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கி உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய மன்றாட்டுகள், உங்களுடைய ப்ரிப்ரேஷன், உங்களுடைய தேவனுக்கான உங்களுடைய ஆயத்தத்தை கூட கர்த்தர் பார்ப்பார். அதனால தான் சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவர் பேரை சொல்லலை, சார் இயேசு கிறிஸ்துட்ட, சார் நான் இப்படி ஒருத்தரை பார்த்தேன், இவர் பேர் தான் நாத்தான் வேல், இவருடைய பையன், இவருடைய குமாரன், ஏன்னா சொல்லும் பொழுது இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது இவர் இந்த குலத்தை சேர்ந்தவர், அதாவது இந்த கோத்திரம், இவங்க அப்பா பேர் இது, இந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வர கண்டு பார்த்த உடனே சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்றைக்கி நம்மளை கொடுத்ததான ஐடென்டிட்டி, நம்மை கொடுத்ததான ஒரு விளம்பரம், நம்மை கொடுத்ததான அறிமுகம் மாம்ச பிரகாரமாக இயேசுவுக்கு தேவையே இல்லை. இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். நீ கபடற்ற இஸ்ரவேலனாய், கர்த்தர் உங்களை அப்படி தான் பார்க்கணும், கர்த்தர் நம்மை அப்படித்தான் பார்க்கணும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்ன உடனே, ஏன் ஆண்டவரை நீங்கள் என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கூட அவர் சொல்லலை. யார்? நாத்தான் வேல். என்னையெல்லாம் அப்படி பெருசாக சொல்லாதீங்க ஆண்டவர். ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் உத்தமனாக தான் இருந்தார், கபடில்லாத ஒரு மனுஷன். நீர் எப்படி என்னை அறிவீர்?
நீர் எப்படி என்னை அறிவீர்? எப்படி எனக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. எல்லாருக்கும் நான் ஒளிஞ்சு மறைஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யாருக்கும் என்ன காட்ட மாட்டேன்னு நான் தனிச்சு தானே இருந்தேன். பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அதனால தான் சொல்கிறேன், நீ ரபி. அப்புறம் தான் இவர் சாட்சி சொல்கிறாரு. நாத்தான்வேல் என்ன சாட்சி சொல்கிறாரு? நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பு சொல்லலை இவர் தேவனுடைய குமாரன், பிலிப்பு சொல்லலை இவர் இஸ்ரவேலின் ராஜா. இவர் தேவனுடைய குமாரன் என்றும் இவர் இஸ்ரவேலின் ராஜா என்றும் சொன்னதுக்காகவே தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. இவர் தேவனுடைய குமாரன் சொன்னதுனால தான் அவர் பிடிச்சாங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்தது எங்கே? பிலாத்து கேட்கும்போது நீ யூதருடைய ராஜாவா அப்படிலாம் கேட்குறாங்க. குற்றச்சாட்டே என்ன? அந்த ரெண்டே குற்றச்சாட்டு தானே. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இவன் தன்னை ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே பொய் சொல்கிறாங்க. இவன் தேவனுடைய குமாரன். அவர் உண்மையிலுமே தேவனுடைய குமாரன் தான். அவர் உண்மையிலுமே இஸ்ரவேலுடைய ராஜா தான். இந்த வெளிப்பாடோடு இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நான் பார்க்கணும். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார்னா, இந்த இஸ்ரவேலின் ராஜாவை, இந்த தேவனுடைய குமாரனை காண வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே ஜெபம் அத்திமரத்துக்கு கீழே கர்த்தர் வெளிப்பட்டார், கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும், இஸ்ரவேலின் ராஜாவை, மகிமையின் தேவனை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஆயத்தம், அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் தனிமையில் கடந்தாலும் சரி, உங்களை தேடி கர்த்தர் வருவார். ஆண்டவர் தான் சாட்சி சொல்கிறார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவன் சாட்சி சொல்கிறான், நீர் தான் ராஜா, நீர் தான் இஸ்ரவேலின் ராஜா, நீர் தான் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகம 23:9 பீலேயம் எப்படி பார்க்குறாங்க? 2 வசனத்தை பார்த்து முடிக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு வசனம். என்னாகம 23:9 கண்மனை உச்சியிலிருந்து கண்டு குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்த்தேன். அந்த ஜனம் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். இதை சொன்னது யார் தெரியுமா? பீலேயம். இவன் எங்கே போய் பார்க்குறான்னா, குன்றுகளிலிருந்து மலை உச்சியிலிருந்து பார்க்குறான். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் சரீர பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவர் மலை மேலே ஏறி நின்று பார்த்தாரு, குன்றுகளில் ஏறி நின்று பார்த்தாரு. இப்போ ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க, மேலே உயர்ந்த பருவத்தில். இந்த இதுலன்னா இப்போ அந்த இது போமே ட்ரோன் அந்த ஒரு கேமரா பறக்கும் தெரியுமா, பறக்கிற கேமரா, அதை வச்சு அப்படி பார்க்குறது போல் அப்படி பார்க்குறாங்க, மேலேருந்து பார்க்குறாங்க. அந்த ஈகிள் ஐன்னு சொல்லுவாங்களா, கழுகு பார்வை, மேலேருந்து பார்ப்பாங்களே, சாட்டலைட் போல், பேட்ஸ் வியூ. இப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பரவி படுத்திருக்கிறாங்க. ராத்திரி காலத்தில் தான் நடக்குது. இவங்களை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவர்கள் மற்ற ஜனங்களோடு கலவாமல். நல்லா திரும்ப அந்த வசனத்தை படிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனம் மற்ற எந்த ஜாதிகளோடும் கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். என்னத்தக்கவன். இப்போ ஏன் அப்படின்னா, ஏன் மற்ற ஜனங்களோட அவங்க வாசம் இல்லைன்னா, அவங்க தேவனோட வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பீலேயம் வந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, இவங்களை சபிக்கணும், இவங்களை காலி பண்ணிடணும், இவங்களை ஜெயிக்க முடியாது, இவங்களை மேற்கொள்ள முடியாது, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்குங்கிற விஷயத்த இவன் கண்டுபிடிச்சிட்டு நான் நினைக்கிறேன் பீலேயம் அவன் ஆவியில் போய் பார்த்துருப்பான், கண்மலையிலையும் போய் பார்த்துருப்பான், குன்றுகள்லையும் பார்த்துருப்பான். ஏன்னா 30 லட்சம் ஜனங்கள் படுத்து கிடக்கிறாங்க அப்படின்னா, இவன் ஆவியில் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருப்பான். பார்த்தா இவங்க மற்ற ஜாதி ஜனங்களுடைய வழக்கத்தின்படி இவங்க வாழவில்லை. பூமியில் உள்ள எல்லா ஜனமும் வித்தியாசமாக வாழ்ந்துட்டு இருக்கு. விக்கிரகங்களை வணங்குறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, மதுபானம் குடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த பூமிக்குரிய எந்த ஜனத்தோடு இவங்க கலக்கவே இல்லை, இவங்க தனியாக வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ நடக்குது அப்படின்றத அவர் அறிஞ்சிட்டான். என்ன நடந்துச்சுன்னா, அவங்க தேவனோடு வாசம் பண்ணுறாங்க. அதனால தான் பீலேயாமால் சபிக்க முடியல. இங்கே தான் அவன் ரூட் எடுக்கிறான். இவங்க மற்ற ஜனங்களோடு கலக்கலை, இவங்க தேவனோடு கலந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற ஜனங்களை உள்ளே விடணும், மற்ற ஜனங்களை உள்ளே விடணும். எங்கே பரிசுத்தவான்களுடைய சபையில் புறஜாதி, அதாவது பாவத்தை செய்ய வைக்கணுன்னே சிலரை சாத்தான் அனுப்புவோம்.
அவங்கள மட்டும் நம்ம உள்ளே விட்டுட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், வீடு நல்லா இருக்கும். இந்த ஆள் வந்துட்டு போயிட்டான்ல, என் குடும்பத்தில் பிரச்சனை. இந்த ஆள் இந்த வேலைக்கு வந்துட்டானா அந்த இடத்துல கலகம். இந்த ஆள் கம்பெனி மாறிட்டே இருப்பான், ஸ்கூல் காலேஜ்னு மாறிட்டே இருப்பான், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். இவன் போய் என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயும் கலகத்தை உண்டு பண்ணிட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட ஆள் மட்டும் நம்ம கலந்துட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய சமாதானம், நிம்மதி, பாதுகாப்பு எல்லாமே போயிடும். அப்போ நம்மளை ஆண்டவர் ஒரு பார்வை வச்சுருப்பார், நீ இன்னாரோட தான் பேசணும், இன்னாரோட தான் பழகணும், இங்கே தான் இருக்கணுன்றத ஒரு நம்மளுக்கு ஆண்டவர் நிர்ணயித்த அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு, சத்துரு தொடவே முடியாது. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறார் நீங்கள் பாருங்கள். யோசேப்பு சொல்கிறாரு, அந்த அவளுக்கு அறிவில்லை, யாருக்கு, போத்திபாருடைய மனைவிக்கு அறிவில்லை, இந்த வீட்டில் யாருமே கிடையாது, உன்னையும் என்னையும் தவிர இந்த வீட்டில் ஒருத்தர் இல்லை, வா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு. அவன் சொல்கிறான், அறிவு கட்டவில்லை, உனக்கு வேணா யார் இல்லாமல் இருக்கலாம், என் கூட ஆண்டவர் இருக்காரு, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தினம் 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 இவளும் கேட்குறா, அவனும் சொல்கிறான், ஒரே கேள்வி ஒரே பதில். கர்த்தர் யோசேப்பை எப்படி பார்த்தார்? கர்த்தர் யோசேப்போடு எப்படி இருந்தார்? போத்திபாருடைய மனைவி அவளை எப்படி பார்த்தா? சரீர பிரகாரமாக பார்த்தா. ஆனால் கர்த்தருடைய உள்ளான மனுஷனை பார்த்தார். அதனால தான் கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கி உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு காரியத்தில் பார்த்துட்டு இருக்கார். ரெண்டாவது இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், சாத்தானும் நம்மளை பார்க்குறான். அதை சொல்ல விரும்பலை, அதுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. இந்த உலகத்தில் 3 விதமான பார்வை இருக்குது. ஒன்று தேவனுடைய பார்வை, மனுஷனுடைய பார்வை, பிசாசின் பார்வை. மனுஷனுடைய பார்வையை ஏமாத்திடலாம், பிசாசின் பார்வையோ தேவனுடைய பார்வையை ஏமாற்றவே முடியாது. தேவன் சில விஷயங்களை கண்டு ஒதுங்கி போயிடுவார். நம்முடைய தவறுகளையும் நம்முடைய குறைவுகளை கண்டு சில நேரத்தில் மனசு வேதனைப்பட்டு அமைதியாக இருப்பார். ஆனால் பிசாசு வச்சு செய்வான். அவன்கிட்ட விழுந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மேலே குற்றம் சாட்டும் பொருட்டு இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அவன் நிற்கிறவன். நம்மளை பார்க்குறது யாருமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அந்த ரங்கத்தில் நம்ம இருக்கிறோம், எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லாமே கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கும். சாத்தான் குற்றஞ்சாட்ட நினைப்பான். ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், வெளிப்பிரகாரமாக பார்க்காதீங்க, உங்களை சுற்றி நடக்கிறத பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருன்றதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யார் என்ன உங்களை குறித்து தீமையான வார்த்தைகளை சொன்னாலும் சரி, நன்மையான வார்த்தைகளை சொன்னாலும் சரி, கலங்கவே கலங்காதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் இன்னொன்று சொல்லி இதை முடிக்க, எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா உங்களை கபடு உண்டாகும்படி பிசாசு போராடிட்டு தான் இருப்பான். ரொம்ப கவனமாக, வெள்ளை சட்டை போடுறது ஈஸி, இந்த வெள்ளை சட்டையை பாதுகாக்கிறது தான் நம்ம கையில் உண்டு. இவ்வளோ பெரிய வெள்ளை சட்டையில் உங்கள் ஒரு சிவப்பு கடலில் ஒரு இங்கு மட்டும் லைட்டாக கொட்டி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் அவ்வளோ பேருடைய பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற ஏரியாவில் இருக்காது. இந்த பாக்கெட்டில் சிந்தி இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த சிவப்பு மையோ அல்லது கருப்பு மையோ அதில் தான் நம்ம பார்வை போகும். ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறாருன்னா கபடு அற்ற உத்தம இஸ்ரவேலன். கண்களை முடி ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, மனுஷன் பார்க்கிற வண்ணம் நீர் பார்க்கறதில்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவர், நீர் பர்வதங்களை உருவாக்கினீர், காற்றை சிருஷ்டித்தீர், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறீர். எங்களுடைய நினைவுகள் என்ன, எங்களுடைய புத்தி என்ன, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தான்ப்பா வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, யோபுவை குறித்து நீங்கள் தான் சாட்சி கொடுத்தீங்க, தாவீதை குறித்து நீங்கள் தான் சாட்சி கொடுத்தீங்க, நோவாவை குறித்து நீங்கள் தான் சாட்சி கொடுத்தீங்க. ஆண்டவரே, உம்மை தேடாதிருந்த, உம்மை கூப்பிடாதிருந்த ஆகாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தீர். ஆண்டவரே, யாக்கோபை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தீர். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு தான் இருந்தீங்க. ஆண்டவரே, லேயாலை கர்த்தர் பார்த்தீர், நாத்தான்வேலுவையும் நீர் கூடவே இருந்து பார்த்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்களாக, உம்முடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக, உம்முடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, கபடற்றவர்களாக எங்களை எடுத்து நிலைநிறுத்தும். எங்களையே நாங்கள் எப்படி பார்க்குறோங்கிற அந்த அடையாளத்தை மாற்றுங்கப்பா. நாங்கள் ஒரு பாவி, நாங்கள் குறைவுள்ளவங்க, நான் பலகீனமானவன், நான் தோற்று போனவன், நான் விழுந்து போனவன், இந்த எண்ணமெல்லாம் அகன்று போகட்டும். பிசாசு சொல்லலாம், நீ அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்னு. இல்லை, கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை மீட்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்துகிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னை விடுவிக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் அப்படியே நடத்துங்கப்பா ஒவ்வொருவரையும். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா.
ஆண்டவரே நீர் எப்படி எங்களை பார்க்கிறீர் அப்படிங்கிற அந்த 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 உணர்வு, அந்த வெளிப்பாடு எப்போதும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்பா. மனுஷர்கள் எங்களை குறித்து சொன்ன எல்லா தீமையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சாப வார்த்தைகள் எல்லாம் அழியட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழியட்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் தலையின் மேல் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.